ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தடை இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடைய வாழ்க்கையில் ஏதோ தடையாக இருக்குதா, இதெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கிறதா, எனக்கு எல்லாமே தடையாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்குத்தான் கர்த்தர் மகளே மகனே தடை இல்லை என்பதை அறிக்கையிட்டு உங்களை பார்த்து தட்டி எழுப்பி உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. பார்த்தீங்களா, கர்த்தருக்கு தடை இல்லை அப்படின்னா நமக்குத்தான் தடையாக என்ன செய்யும் இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். யோனத்தான் சொன்ன வார்த்தை தான் இது. கடற்கரை மணலத்தனையாக பெலிஸ்தியர்கள் வந்து நிற்கிறார்கள். தேசமெல்லாம் சிதறி போய் முள்களிலும் காடுகளிலும் குகைகளிலும் எல்லாம் தஞ்சமடைந்து கொண்டிருக்கிறார்கள். சவுல் கூட யுத்தத்துக்கு போகவில்லை, ஆனால் யோனத்தானும் ஆயுதத்தாரியும் இணைந்து யுத்தத்துக்கு நிற்கிறார்கள். அப்போ அறிக்கை இடுகிறான், நம்ம 2 பேர் இருந்தாலும் சரி, நம்ம போய் யுத்தம் பண்ணுவோம். ஆண்டவர் என்ன செய்யணும், கொஞ்சம் பேராக இருந்தாலும் அநேக பேராக இருந்தாலும் ரட்சிப்பதற்கு, விடுதலையை தருவதற்கு, மீட்பை தருவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறது நம்மல்ல, கர்த்தர் தான். கர்த்தருக்கு தடை இல்லை. தடை 3 காரியங்களில் வரும். என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு நமக்கு நாமே தடையாக இருப்போம், 2வது பிசாசின் மூலமாய் தடையாய் வரும், 3வது கர்த்தரே தடை என்ன செய்வார், கொண்டு வரும். நமக்கு நாமே தடை என்ன தெரியுமா, சாக்கு போக்கு சொல்கிறது தான் தடை. நமக்கு நாமே தடைனா, நம்ம எதற்கெடுத்தாலும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பைபிள் வாசிக்கிறதுக்கு நாளைக்கு செய்வோம், அதே போல் ஜெபத்திற்கு அடுத்த நாள் பார்ப்போம், அதே போல் ஆவிக்குரிய காரியத்தில் அடுத்த நாள் பார்ப்போம். எந்த காரியத்தையும் தள்ளி 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 போடுகிறது நிமித்தம்தான் தடையாகவே என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு தேவ மனிதன் இவ்வாறாய் சொல்கிறார், நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கு செய்ய வேண்டும், இன்றைக்கு செய்ய வேண்டியதை இப்பொழுதே என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். நீங்கள் காலை எடுத்து வச்சு பாருங்கள். நீங்கள் காலை எடுத்து வச்சு பார்க்கும் பொழுது தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும் ஆண்டவர் பேசுகிறார். அதே போல் சத்துரு கொண்டு வருகிற தடை, இந்த சத்துரு எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகளை என்ன செய்வான், கொண்டு வருவான். ஏன், நம்மளை சோர்வடைய பண்ணுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் வேகத்தை என்ன செய்வது, குறைப்பதற்கு, தேவனை விட்டு பிரிப்பதற்கு. இப்படி பிசாசு தடைகளை கொண்டு வருவான். தடைகளை கொண்டு வருகிற பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் கொண்டு வருகிற தடை, ஆண்டவர் எப்பொழுதுமே எதற்கு தடை செய்வார்னா, தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியத்தை நாம் செய்யும் பொழுது, செய்ய முயற்சி பண்ணும் பொழுது சில தடைகள் வரும். சில தடைகள் வருகிறது அப்படின்னாலே இது கர்த்தருக்கு பிரியமானது தானா, இல்லைன்னா நம்மளே மாம்சத்தில் யோசிக்கிறோமா, மாம்சத்தில் முடிவு பண்ணுகிறோமா என்பதை நாம் அறிந்து தேவ சமூகத்தில் அமர்ந்தால் தான் அந்த தடையிலிருந்து நமக்கு விடுதலை என்ன செய்யும், வரும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் என்ன செய்யும், வாய்க்கும் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா சில காரியம் வாய்க்காமல் இருக்குதா, தடையாக இருக்குதா, அவருக்கு பிரியமானது தானா என்பதை நீங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒப்பு கொடுத்து பாருங்கள். இன்றைக்கு தடை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர், என்ன பேர் தெரியுமா, தடையை நீக்கி போடுகிறவர், உங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிறார். அவரே தடைகளை நீக்கி போடுகிறவர், அவரே உங்களுக்கு முன்னால் போகிறாரு. நீங்கள் அவர் காட்டுகிற பாதையில் நீங்கள் பின்னால் அப்படியே சென்று கொண்டிருங்கள். ஆண்டவர் அற்புதமாக உங்களை நடத்துவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கு உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தடை இல்லை என்று பேசியிருக்கிறேன். தடைகள் உடைக்கப்படுகிறது, அந்த தடையை கொண்டு வர ஆவி உடைக்கப்படுகிறது. உடைய பிள்ளைகள் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.